ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இலசை இப்ராஹிம். நீ நம்ம திருச்செந்தூர் பக்கத்தில் பேர்ல் உமன்ஸ் அவார்டு 2024 இதுக்கு தான் வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வின்னர்ஸ்க்கான ஷீல்டு எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ எல்லா காம்படிஷன் முடிஞ்சு ஷீல்டு அண்ட் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். நம்ம ஒவ்வொன்றா வரிசையாக பார்ப்போம். இன்றைக்கி ஃபுல் ப்ரோக்ராமையும் பார்க்கலாம். சாய் இன்டர்நேஷனல் சோசியல் சர்வீஸ் ட்ரஸ்ட் மற்றும் ஜெயம் எஜுகேஷனல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இணைந்து நடத்தும் பெண்களுக்கான மாபெரும் சுயதொழில் போட்டிகள் வந்து இப்போ வச்சிருக்கோம். என்னென்ன போட்டி வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரி ஒர்க் மற்றும் மெஹந்தி போட்டிகள் வச்சிருக்கோம். இதை எதை பேஸ் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா, பெண் குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் பெண்கள் சுயதொழில் பற்றிய விழிப்புணர்வு வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த காம்படிஷன் வச்சிருக்கோம். இந்த காம்படிஷன் எங்கே நடக்கு பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர்ல வந்து நடந்துகிட்டு இருக்கு. இதில் வந்து திருச்செந்தூர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கோவில்பட்டி போன்ற ஏராளமான சுற்றுவட்ட பெண்கள் வந்து கலந்து கொண்டிருக்காங்க. காம்படிஷன் நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக இதில் வெற்றி பெற்று வரணும். அவங்க அடுத்த கட்டத்துக்கு அவங்க திறமையை கொண்டு போகணும். அதுக்கு எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ச்சியாக இதில் வெற்றி பெற எல்லாத்துக்கும் பரிசு எல்லாமே கொடுக்க போகிறோம். அதை அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து பார்ப்போம். ஸோ இந்த சைடு பார்த்தோம்னா மெஹந்தி காம்படிஷன் போய்கிட்டு இருக்கு. அப்படியே நம்ம எங்கிட்ட பார்த்தோம்னா ஆரி ஒர்க் காம்படிஷன் போய்கிட்டு இருக்கு. Good afternoon, everyone. Jeffrey Fatima. மெஹந்தி ஒர்க்கில் யார் வின்னர்னு செலக்ட் பண்ண போகிறாங்க. இப்போ வரும்பொழுதுதான் ஒரு அண்மை செய்தி கேள்விப்பட்டேன். என்ன அப்படின்னா, ஊட்டி போயிருக்கீங்களா? எல்லாரும் ஊட்டி போயிருக்கோம், இல்லைன்னா பார்த்துருக்கோம். அதுல ஒரு பொட்டானிக்கல் கார்டன் அப்படின்னு ஒரு பெரிய கார்டன் இருக்கு. அங்க வந்து நிறைய ஒரு பெரிய ரோஜா தோட்டமே இருக்கு. அங்க உள்ள ரோஜாக்கள் எல்லாமே பறிமுதல் செய்யப்பட்டுருச்சு, காணல அப்படின்னு சொன்னாங்க. அது என்னன்னு பார்த்தா எல்லாவற்றையும் இங்க குடிச்சு வச்சிருக்கிறாங்க. என்கரேஜ் பண்ணணும், ஊக்குவிக்கணும், பெண்களை வெளிக்கொண்டு வரணும், அவங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வரணும் அப்படின்லாம் செய்யறது வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு. அதுக்காக இந்த சாய் ட்ரஸ்ட்டுக்கும் அப்புறம் இந்த ஜெயம் ட்ரஸ்ட்டுக்கும் மேலும் இதை நடத்தக்கூடிய அக்கா மணி அக்கா அவர்களுக்கும் அவங்களோட பொண்ணு ராதிகா அவங்களுடைய கணவர் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சொல்றேன். அவங்க வந்து யாரு அப்படின்னா, அவங்களுக்கு திருச்செந்தூர் தான். அவங்க நேம் வந்து துர்காதேவி. சரியா? வந்து நம்ம திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய சதக் அப்துல்லா கல்லூரியோட பேராசிரியர். அவங்க நல்ல ஒரு சிறந்த பேச்சாளர் கூட. கடைசி அவங்க வந்து உங்களுக்கு ஒரு மொபைல் பார்த்து ஒரு கவிதை சொன்னாங்கல்ல, அது அவங்களோட சொந்த வரிகள். இப்படி நிறைய கவிதை வரிகளுக்கு சொந்தக்காரங்க. அப்படி நிறைய கவிதை நிறைய சின்ன விஷயம் சொன்னா கூட அவங்க சட்டன்னு ஒரு கவிதை எழுதி இன்னைக்கு நான் இந்த நிலைமைக்கு வந்து நிக்கிறேன், ஒரு வழக்கறிஞராகவும் பேராசிரியராகவும் இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு முதல் காரணம் வந்து என்ன அப்படின்னா, என்னோட பேரண்ட்ஸ்
சரியா? எதனால நான் அந்த விஷயத்த சொல்றேன் அப்படின்னா, ஒரு வீட்டுல ஒரு ஆண்மகனை விட ஒரு பெண்ணுக்கு ஒரு படிப்பை கொடுக்குறோம் அப்படின்னா அந்த குடும்பத்தோட இதே வந்து பல தலைமுறைகள் வந்து அதுல இருந்து வந்து நிறைய வெளிச்சத்துக்கு வந்துருவாங்க இல்லையா? அதனால ஒரு ஆணுக்கு கல்வி கொடுக்கறத விட ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய பெண் படிச்சுட்டு வெளியில வர்றா அப்படின்னா அது அந்த வீட்டோட தலையிடத்தே மாறும். இன்னைக்கு ஒரு சொசைட்டில வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்க, சரிங்களா? இப்போ அதே மாதிரி இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப ஒரு தேங்க்ஃபுல் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மணி அக்கா, செகண்ட் வந்து ராதிகா. உங்களோட நீங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னா படிக்கிறதோட நிப்பாட்டாம உங்களோட அடுத்த கட்ட உங்களுடைய கண்டிப்பா ஹியூமன் பீயிங்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கு இல்லையா? அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கும், ஒருத்தர் நல்ல ஹேர் பண்ணுவாங்க, ஒருத்தர் நல்ல எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணுவாங்க, ஒருத்தர் நல்ல நெயில் ஆர்ட் பண்ணுவாங்க, மெஹந்தி போடுவாங்க, எல்லாமே இன்னைக்கு எல்லாருமே அதை விரும்புகிற ஒரு இதா இருக்கு இல்லையா? அப்படி இருக்கும்போது அந்த டேலண்ட் இதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். உண்மையில அவங்க சொன்ன இதை கம்யூனிகேட் பண்ண டைம் வந்து ரொம்ப ஷார்ட் டைம். அப்படியுமே நான் என்னோட கான்டாக்ட்ல இருக்கக்கூடியவங்க நிறைய பேருக்கு அதை சொன்னேன், கம்யூனிகேட் பண்ணேன், இவங்களுக்குமே சொன்னேன். அவங்க இன்னொருத்தங்க மூலமா சொல்லி அவங்க வந்திருந்தாங்க. ரொம்ப கோயின்சிடென்டா இருந்திருக்காங்கன்னு சொன்னது. அவங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் பண்ணிக்குவோம். அவங்க நம்ம ட்ரஸ்ட் மூலமா அவங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் ஒரு அவார்டு பண்ணுவோம். Salila Rani, JM Educational Charitable Trust, Managing Trust. Head Organizer Mr. Radhika MBA, KRR RE Creation, Sai Trust, Center Head Tirchandur. Karisma Beauty Academy, Sai Trust, Mr. Kavya Coordinator, Sai Trust. The Chief Guest of Mr. Mari Selvi Kulathur, Vice President. Mr. Kausik, Health Inspector, Sai Trust Officer. Mr. Gayatri, Thoothukudi Coordinator, Prince Landed, Voting, Sai Trust. Devi and Kayal, Devi Sri Beauty Academy, Radikulam, Coordinator, Sai Trust. SSP, Darsan, Center Head, Sai Trust, Blood Donator Team. Geetu and Magesh, Skill Trainer and Coordinator, Kovilpatti, Sai Trust. Anu, Organizer, Fashion Girl, Tailoring, Kovilpatti, Sai Trust. Munnilai, K. Ajit Kumar, Vice Chairman. M. Prasant, Social Service Division, Managers. Iping Ibrahim, Ilisai Ibrahim Media, Partner, In Charge Lavanya JM Trust, Princess JJ Bangalore Parlor, In Charge of Menyalapuram Division, Sai Trust. Thoothukudi Field Officer Priyanka, Sponsor and welcome. Thank you. Dancing. பிளட் டோனர்ஸ் டீம் கோயில்பட்டியில் வந்து இதுக்குன்னே தனியாக நம்ம ஒரு டீம் அமைச்சிருக்கோம். எப்போ ரத்தம் கட்டாலும் சரி 2-3 பையங்க உடனே அனுப்பி விட்டுருவாங்க. அந்த வகையில் இப்போ நம்ம ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கோம். எஸ்எஸ்பி தர்சன் அவர்களை அறக்கட்டளை சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். அவர்களுக்கு பெஸ்ட்டு யங்ஸ்டர் அவார்டு வந்து நம்ம அறக்கட்டளை சார்பாக வழங்குவது பெருமைப்படுகிறோம். எஸ்எஸ்பி தர்சன் அவர்கள் வரவேற்கிறோம். டீச்சர் கொஞ்சம் மேலே வாங்க. தற்போது நம்ம சகோதரர் வந்து நான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. சட்ட ரீதியான அனைத்து சப்போர்ட்டுமே நம்ம பெண்களுக்காகவும் காத்திருக்காங்க. ஸோ அவர்களுக்கு அடுத்தபடியாக எஸ் குமார் அவர்களுக்கு நமது அறக்கட்டளையின் அடையாள அட்டை வழங்கப்படுகிறது. எல்லாரும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கணும். அடுத்தபடியாக ஸ்ரீ விஷால் அவர்களுக்கு நமது அறக்கட்டளையின் உறுப்பினரை வழங்குவது அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். அடுத்தபடியாக எஸ் ராகுல் அவர்களுக்கு நமது அறக்கட்டளையின் அடையாள அட்டை வழங்கப்படுகிறது. அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். அடுத்தபடியாக எஸ்எஸ்பி தர்சன் சென்டர் ஹெட் அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம். அவர்களுக்கான உறுப்பினரை வழங்கப்படுகிறது.
அறக்கட்டளை நம்ம போட்டியில் வெற்றி அனைவருக்கு வந்து சீட்டு வாங்கியிருக்காங்க. அவர்களுக்கும் அறக்கட்டளை சார்பாக வாழ்த்து தெரிவிக்கும். அவர்கள் நேரத்தில் ஃபர்ஸ்ட் பியூட்டிஷியன் காம்படிஷன் வின்னர் யாருன்னு அறிவிச்சிடலாம். First prize, beautician. First prize award to Sridhanya. Welcome. Partner, 2 பேர் வாங்க. கே பாரதி அவர்களுக்கு பெஸ்ட் மெயின் ஆர்டிஸ்ட் அவார்டு வழங்குகிறோம். அவர்கள் அறக்கட்டளை சார்பாக வரவேற்கிறோம். अम्बेडकर राम जी யாருக்கும் யாரும் அடிமை இல்லை. அனைவரும் சமம். சக்தி ஒன்று சேர் பொறுத்து சேர். தேவி ஏற்றப்பட்ட அவார்டு அவர்களுக்கு அறக்கட்டளை பேருந்தான் கொள்கிறோம். அவர்களுக்கு பிரின்சஸ் போட்டிக்கு அவர்கள் அவார்டினை வழங்குவார். நம்ம சாப்பிட்ற சீஃப் கெஸ்ட் பண்ணலாம். துர்கா மேடம் கொஞ்சம் எல்லாரும் இந்த கிளாப் பண்ணுங்க. வளர்ச்சி வர வேண்டும். அவர்களுக்கு நம்ம சிறப்பு விருந்தினர்கள் பாராட்டு மற்றும் விருது வழங்கப்படுவதை பெருமை கொள்கிறோம். எங்க நம்ம ட்ரைனிங் போட்டாலும் சரி, முதலாக இருந்து அவங்களுக்கு அட்மிஷன் போகிறதுக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணி கொடுத்து அந்த பயிற்சியை தொடர்ந்து நடத்துறதுக்கு முழு ஒன்று கர்ஜித்து சென்றதுன்னே சொல்லலாம். இந்த மாதிரி பெண்களால தான் பல பெண்கள் உயர்ந்து வருகிறார்கள். அதுக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய என்னுடைய அழைப்பை ஏற்று அந்த துர்காதேவி அவர்களுக்கு மிகவும் நன்றிகள். அது மட்டும் இல்லாம குழந்தைகளே புரட்சி ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல வந்த என் அண்ணன் மகள் அப்படிங்கிற பெருமையா சொல்லிக்கலாம் லக்ஷிதா அவர்களுக்கு மிகவும் நன்றி. வந்திருக்கக்கூடிய வழக்கறிஞராக இருக்கட்டும், டீச்சர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களோட ட்ரஸ்ட்டை பத்தி முக்கியமா அந்த சொல்லி ஆகும். சாய் இன்டர்நேஷனல் சோசியல் சர்வீஸ் ட்ரஸ்ட் பெண்களுக்கு சுய தொழில் கற்றுத்தந்து ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துல செயல்பட்டு இருக்கு. திருச்செந்தூர்ல வந்திருக்கும் போது நான் சேட்டர்டே கேட்டேன், சார் இந்த மாதிரி நான் வந்து நிறைய ஊருக்கு போய் பண்றேன், எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க அப்படின்னு கேட்கும்போது எதையுமே அவங்க நினைக்காம எனக்கு வந்து ஒரு ஒருங்கிணைப்பாளரா கோஆர்டினேட்டர் என்கிற ஒரு பதவியை தந்து இங்க என்ன வந்து ஒரு சிறப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கு. 2 விஷயத்த மட்டும் நான் சொல்லிட்டு போயிடுறேன். கல்வி, இன்னொன்று கலை. அறக்கட்டளைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு நேற்று நைட்ல இருந்து சரியா சாப்பிட இல்லாம ஸ்டேஜ் போனதுல இருந்து பல முக்கிய பணிகளை செஞ்சு இந்த அளவுக்கு இப்போ நிகழ்ச்சி நடக்கலாம். அதுக்கு முக்கிய காரணமே அவர்கள் தான் நம்ம ரதி மேடத்தோட தம்பி
தனது அக்காவுக்காக அவ்வளோ சப்போர்ட் பண்ணி இந்த அளவுக்கு ப்ரோக்ராம் நடக்கும், அந்த அளவுக்கு அவங்க சாப்பாடு இருந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அவர்கள் சகோதரர் அமைவதற்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அவர்களுக்கு அறக்கட்டளை சார்பாக வாழ்த்து மலர்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மேடைக்கு வாங்க. சிறப்பு விருந்தினர் அவர்கள் மலர் அணிவித்து கௌரவிச்சிருக்கேன். இவருக்கு வந்து பெஸ்ட் பிரதர் அவார்டே நம்ம கொடுக்கலாம். அடுத்த கண்டிப்பாக கொடுத்துருவோம். இந்த இடம் அவர்களுக்கு முழு முயற்சி பண்ணி நமக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி வருவதற்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள். சாத்தியம்னா நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா பெரிய ஆற்றா வரணும் அப்படிங்கிறது நம்ம அறக்கட்டளை சார்பாக வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். என்னுடைய அழைப்பை ஏற்று வந்த தம்பிக்கு மிக மிகவும் நன்றி. வந்த உடனே தலைவருக்கு எனக்காற்று செய்தி சொல்லி வரும் அப்படின்னு எனக்காக செய்தி சொல்லி வந்த என் தம்பிக்கு மிகவும் நன்றி. வர சொல்லுங்கப்பா தம்பிய. பாட்டு போட்டா நம்பி வருவார். சரி, பாட்டு போட்டா நம்பி வருவார். அடுத்தபடியாக நமது ராஜ்புரத்தின் பிடிசிஎம் பயிற்சியாளர் மிஸ்டர் தேவி அவர்களுக்கு பெஸ்ட் பியூட்டி ஆர்டிஸ்ட் வழங்கப்படுகிறது. அவர்களை அன்போடு தெரிவிக்கிறோம். அவர்களுக்கு பெஸ்ட் என்டர்பிரைனர் அவார்டு வழங்கப்படுகிறது. அவர்களை அன்புடன். அடுத்தபடியாக கோழிப்பட்டியின் ஒரு கவிதை அடுத்தபடியாக நமது உடன்படியை சேர்ந்த எம்எஸ்ஆர் படுகொலைய மகிழ்ச்சி எம்எஸ்சி ஆர்வங்களில் பெஸ்ட் இளம்பட்டர் ட்ரெயினிங் வந்து நல்ல சிறப்பாக செயல்பட்டு பல்வேறு சாதனைகள் செஞ்சுட்டு சத்யபிரியா அவர்கள் வந்து பெஸ்ட் சோசியல் சர்வீஸ் அவார்டு கொடுக்கிறோம். ஆட வந்த வேளையில பாட வந்து அளவிட்டு ஓடிவிட்டா தூக்கத்தோடு, அளவிட்டு ஓடிவிட்டா தூக்கத்தோடு. அவர்கள் அறக்கட்டளை சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளோம். நன்றி. வந்து எனக்கு வந்து ஒரு மாசம் வந்து ரொம்ப ஈஸியா எப்படி போடணும்னு ஈஸியா சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எப்படி பிசினஸ் பண்ணலான்ட்டு ஐடியா சொல்றாங்க. வான்மதி ஆமா இல்ல இல்ல அனுப்பி விட்டுருவேன். போட்டோ எனக்கு கொடுத்துருப்பேன். போட்டோ எடுத்துருங்க.
அடுத்தபடியாக நமது அரங்கங்களுக்கு Photo. டிஜிட்டல் மீடியாவும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சோசியல் மீடியா சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இலசை இப்ராஹிம் மீடியா அவர்களுக்கு அரங்கங்களை சார்பாக பெஸ்ட் சோசியல் மீடியா அவார்டு வழங்குறோம். எந்த ஒரு ட்ரைனிங் பேஸ் நம்ம ஆரம்பிச்சாலும் சரி அது ஃபுல்லா சப்போர்ட் பண்ணி அந்த ரிஸ்க்கு இடம் அனுப்பி கொடுத்தாலும் சரி முழுசா எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம பெண்களுக்காக தான் சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு. அது போக நம்மளோட எல்லா வீடியோவும் மக்களுக்கு சென்றடைவதற்கு முழுசா நமக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு. அவர் சோசியல் மீடியா வந்து மேலும் பல மாற்றத்தை தெரிவிச்சுக்கிறோம். பெஸ்ட் சோசியல் மீடியா அவார்டு இலசை மீடியா நம்ம சீஃப் கெஸ்ட் வந்து அவார்டு கொடுப்பாங்க. நீங்க நம்ம வீடியோவை ஃபுல்லா நீங்க எடிட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட பிசினஸ் வீடியோ எல்லாம் போடுறது உங்களுக்கு பாப்பா ஒரு பெரிய பேச்சாளராக வர அரங்கில் சார்பாக வாழ்த்துக்கள். எல்லாரும் இந்த கிளாஸ் பண்ணி மோட்டிவேஷன் பண்ணுங்க. அடுத்தபடியாக பாட்டா இருந்தாலும் சரி டான்ஸா இருந்தாலும் சரி அந்த கலைக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டு இந்த வயசுல ஒரு பெரிய சாதனை படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துணிப்புடன் செயல்படுவோம். அருமை தம்பி சங்கர் விஜய் அவர்கள் மேலும் வாழ்த்துக்களுக்கு பாராட்டு அளிக்கிறோம். மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். அடுத்தபடியாக மிக சிறப்பாக டான்ஸ் புரிந்த முத்துப்பிரியா அன்பு சகோதரி அவர்கள் மென்மேலும் நடனத்தில் வெற்றி பெற முத்து பிரதிபா அவர்களுக்கு அரங்கில் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அன்பு சகோதரி மகாலட்சுமி அவர்கள் நாட்டியத்தில் மென்மேலும் வளர்ச்சியடைய அரங்கில் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து அவர்கள் வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படுகிறது. அவர்களுக்கு அரங்கங்கள் சார்பாக மேலும் அந்த கலைகளில் சிறந்து விளங்க பாராட்டு மெடல் மற்றும் சான்றிதழ் வழங்கப்படுகிறது. அவங்களுக்கு பொன்னான நேரத்தை ஒதுக்கிய சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும் மற்றும் நமது அரசியல் பயன்படுத்தி பல்வேறு பெண்களின் வாழ்வாதாரத்திற்கு ஆதரவு தெரிவித்து வழிகாட்டும் நமது அரசியலில் அனைத்து பயிற்சியாளர்களுக்கும் அரசியல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இதே மாதிரி ப்ரோக்ராம் வந்து தூத்துக்குடி நிறைய ஊருக்கு வந்து நம்ம நடத்துவோம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்து சொல்லுங்க. பிசினஸ் ரீதியா உங்களுக்கு தொழில் ரீதியா என்ன சப்போர்ட் வேணாலும் பண்ணி கொடுக்க நாங்க தயாரா இருக்கோம். இதுல நம்மகிட்ட ட்ரைனிங் முடிக்கிறவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா நீங்க இப்போ பயிற்சி முடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க ஓன இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம ஃபுல் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். நாளைக்கு நீங்க கிளாஸ் எடுக்கணும் அல்லது தனியா இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கணும்னா அந்த சப்போர்ட் வந்து நம்ம ட்ரஸ்ட்ல உங்களுக்கு ஃபுல்லா பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு பேக்கர்ல இருந்து உங்களோட வளர்ச்சிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு முழுவத ஒத்துழைப்பு நாங்கள் தர எப்போதும் தயாராக இருக்கிறோம். அதனால உங்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் வேற என்ன சப்போர்ட் வேணாலும் சரி நம்ம அரங்குக்கு தொடர்பு பண்ணுங்க. நம்ம இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்த திருச்செந்தூர் கோஆர்டினேட்டர் கற்கராதியா மற்றும் காவேரி மற்றும் ராணிவர ஜெயம் கிருஷ்ணா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து அடுத்த ப்ரோக்ராம் இருக்கும். எல்லாரும் கொஞ்சம் விருப்பத்தோட வந்து கலந்துக்கோங்க. நீங்க பண்ற பிசினஸ் வந்து பிசினஸா பண்ணாம ஒரு சேவை எடுத்து பண்ணுங்க. ஏன்னா நீங்க எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு சேவை பண்ணி கொடுக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான வாடிக்கையாளர்கள் வந்து கூடுவாங்க. ஸோ அந்த பிசினஸாவோ பணத்துக்காவோ பார்க்காம உங்களோட 100% எஃபர்ட் போட்டுட்டு அதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து லவ் பண்ணி பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்குற பணத்தோட அதிகப்படியான பணம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது தொழில்களுக்கு மாற்றிட்டீங்கன்னா ஃபுல் எஃபர்ட் போட்டு ஒரு சேவை எடுத்து பண்ணுங்க. கண்டிப்பா பெரிய லெவல் எல்லாருமே வேறு பெறலாம். ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சு
நம்மளும் ஷீல்டு வாங்கியாச்சு. இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம இலசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.